அநேக ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. நான் கூப்பிடும்போது தேவன் என் சத்தத்தை கேட்டு பதில் கொடுத்தால் நலமாய் இருக்குமே என்று நினைக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 27:7. கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஒரு நாட்டிற்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்த நாட்டின் ராஜாவிடம் சென்று விண்ணப்பம் பண்ணுவார்கள். ராஜா அந்த பிரச்சனையை தீர்த்து அவர்களை விடுவிப்பார். ஆனால் ராஜாவே பிரச்சனையாய் வந்தால் யாரை தான் கூப்பிட்டு உதவி கேட்பது? ஆம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்வோன் மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தார். மனம் கசந்து போகும் அளவுக்கு அவர்களை மனமடிவாக்கி வேலையை கொடுத்து நெருக்கி அவர்கள் வாழ்க்கையே அவர்களை பெருக்க வைத்தார். ஆனால் அந்த ஜனங்களோ யாரை நோக்கி கூப்பிடுவது என்று தெரியாமல் இறுதியில் கர்த்தரை நோக்கி கெஞ்சினர், கூப்பிட்டனர். அந்த முறை அவர்களுடைய சத்தம் தேவனுடைய சந்நிதியில் போய் ஏறிற்று. அவர்களுக்கு என்று ஒரு இரட்சகனை உருவாக்கி அந்த இரட்சகனை மோசே என்ற பெயரிட்டு அவரை தன் ஜனங்களுக்காக அனுப்பினார். தேவன் மோசே மூலமாக தன் ஜனங்களுக்காக உத்தரவு கொடுத்து அவர்களை விடுவித்தார். ஆமாங்க, அநேக நேரத்துல இவங்க நமக்கு உதவுவாங்க, அவங்க நமக்கு உதவுவாங்க நினைப்போம். யார்தான் உதவுவாங்க நினைப்போமோ அவங்களையே பிரச்சனையா நமக்கு மாறுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கை வெறுத்து போகும் அளவுக்கு அவர்கள் மூலம் நமக்கு பிரச்சனைகளும் வரும். ஆனால் தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் போது நாம் ஏமாந்து போவதே இல்லைங்க. அவருக்குரிய நேரத்தில் நம்முடைய சத்தத்தை கேட்டு நிச்சயமாய் நமக்கு உத்தரவு அருளி நமக்கு தேவையான உதவியும் விடுதலையும் அவராலே மட்டும் நாங்க தர முடியும். எனவே தேவனை நோக்கி பார்க்க சலித்து போகாதீங்க. அவர் நம் அருகிலே இருக்கிறார், நம் சத்தத்திற்காக காத்திருக்கிறார். பிரச்சனை மட்டுமல்ல, எல்லா நேரங்களிலும் நமக்கு ஒரு உதவி தேவை என்றால் நம் தேவனை நோக்கி கேட்கும் போது நமக்கு தகுதியான உத்தரவு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், மனிதர்கள் என் சத்தத்தை கேட்காமல் இருக்கலாம், நீதிபதிகளும் என் சத்தத்தை கேட்காமல் இருக்கலாம், ஆனால் நீரோ என் சத்தத்தை கேட்கிறவரப்பா. சலித்து போகாமல் உம்மை நோக்கி கூப்பிடவும் உம்மிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளவும் உதவியை பெற்றுக்கொள்ளவும் எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.